சீஷர்களை, இயேசுடைய சீஷர்களை சோதிப்பதற்காக கர்த்தரிடத்துல சாத்தான் உத்தரவு கேட்டுக்கொண்டான் இல்லையா? கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதற்கு. கோதுமையை சுலக்கினால் புடைச்சா என்ன ஆகும்? அதுல இருக்கிற தேவையில்லாத அழுக்கு, குப்பை, மண்ணு இதெல்லாம் வெளியில வந்துடும் இல்லையா? அதை வெளியில எடுக்கணும்னா கோதுமைய புடைக்கணும். அந்த கோதுமையை புடைக்கும் போது கோதுமை எவ்வளவு அடி வாங்கும் இல்லையா? அந்த பக்கமும் இந்த பக்கமும் மேலேயும் கீழே செம அடி வாங்கும் அந்த கோதுமை. ஆனா அடி வாங்குறது நல்லதுதான். அப்பதான் அதுல இருக்கிற தேவையில்லாத குப்பை, மண்ணு, தூசி எல்லாம் வெளியேறும். அப்போ நல்ல கோதுமை மணிகள்லாம் தனியா நிற்கும் இல்லையா? இது சாத்தானை கர்த்தர் சோதிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கும் சில காரணங்கள் இருக்குதானே. அப்பதான் யாரு நல்ல கரெக்டா கர்த்தரிடத்துல ஊழியம் செய்யறாங்க, யாரு கர்த்தரிடத்துல வருவாங்க, யாரு அப்படியே விட்டு விலகி